பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் தேவன் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, நம்மோடு இடைபடுகிற ஒரு வார்த்தை, உனக்கு விரோதமாய். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் விரோதமாய் வருகிற சூழ்நிலைகள், மனிதர்கள், சத்துருவின் வல்லமைகள், அவைகளில் தேவன் என்ன செய்கிறார் என்று பார்த்தோம். நம்ம நேற்று பார்த்தோம், உனக்கு விரோதமாய் கூடுகிற கூட்டம் என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. உனக்கு விரோதமாய் கூடுகிறவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்பதை நம்ம நேற்று பார்த்தோம். அதே போல இன்னொரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், அதையும் நம்ம பார்க்கலாம். நான் வாசிக்கிறேன் பாருங்க. நமக்கு விரோதமாய் வருகிற துஷ்டர்கள், பொல்லாத மனிதர்கள், பிசாசின் காரியங்கள், நமக்கு எதிரான சில சூழ்நிலைகள், நாம் எதிர்கொள்ள முடியாமல் தடுமாறுகிற பிரச்சனைகள். பைபிள் சொல்லுது, உபத்திரவமோ, பசியோ, நாசமோசமோ, பட்டயமோ, நிர்வாணமோ, ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துட்டு பவுல் சொல்லுவாரு, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே அப்படிங்கிறாரு. இந்த உலகத்தில் இது எல்லாம் நமக்கு எதிராக வரதான் செய்யும், நமக்கு விரோதமாக வரதான் செய்யும். ஆனால் இவைகளை ஜெயிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். அடுத்தது நாம் என்ன செய்ய போறோம்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னால தேவன் என்ன செய்கிறாருங்கிறத நம்ம பார்ப்போம். நேற்று பார்த்தோம், நமக்கு விரோதமாய் கூடுகிற கூட்டம் நம் பட்சத்தில் வரும் என்று பார்த்தோம். இன்றைக்கு சங்கீதத்தில் பாடப்பட்ட ஒரு வார்த்தையை வாசிக்கிறேன் பாருங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 53வது சங்கீதம் 53வது சங்கீதத்தில் 5வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, உனக்கு விரோதமாய் பாளையம் இறங்கினவனுடைய எலும்புகளை தேவன் சிதற பண்ணினபடியால். எப்படி? உனக்கு விரோதமாய் பாளையம் இறங்கினவனுடைய எலும்புகளை தேவன் சிதற பண்ணினபடியால் பயம் இல்லாத இடத்திலே மிகவும் பயந்தார்கள். தேவன் அவர்களை வெறுத்தபடியினால் நீ அவர்களை வெட்கப்படுத்தினாய். பாளையம் இறங்குறதுன்னா இன்னும் சண்டை போடுறதுக்கே ஆரம்பிக்கல. பாளையம் அந்த பக்கம் இறங்கியிருப்பாங்க. பாளையம் இறங்கினதுக்கு அப்புறம் தான் சண்டை போட வருவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலர் பாளையம் இறங்கினாங்கன்னு போட்டிருக்கோம், பெலிஸ்தர் பாளையம் இறங்கினாங்கன்னு போட்டிருக்கோம், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் எத்தனை இடத்துல பாளையம் இறங்கினார்கள்னு போட்டிருக்கோம். அது அவர்கள் பாளையம் இறங்கின விதமும் தன்மையும் வேற, யுத்தத்துக்காக பாளையம் இறங்குவது வேற. இங்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பாளையம் இறங்கின அநேக செய்திகள் உண்டு. இங்கு சங்கீதத்தை பாடின தேவ மனுஷன் சொல்றான், தாவீதுடைய சங்கீதம் தான் அது. அதில் போட்டிருக்கு, உனக்கு விரோதமாய் பாளையம் இறங்கினுடைய எலும்புகளை தேவன் சிதற பண்ணினபடியால். அப்போ ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்ககிட்ட யுத்தத்துக்கு வர்றது ரெண்டாவது தான். பாளையம் இறங்கினாலே கர்த்தர் அவனுடைய எலும்புகளை சிதற பண்ணிடுவார். நான் இன்னொரு வார்த்தை படிக்கிறேன். தாவீது சொன்ன வார்த்தை ரொம்ப அழகா இருக்கும். அந்த வார்த்தை நான் படிக்கிறேன் பாருங்களா. சங்கீதம் 3:6 தாவீது சொல்றாரு, எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். அடுத்த வார்த்தை, கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனே என்னை ரட்சியும், நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையில் அடிச்சு, எங்க அடிச்சு? தாடையில் அடிச்சு பற்களை தகர்த்து போடுவீர் அப்படிங்கிறாப்புல, போட்டிருங்கிறாப்புல. அப்போ நமக்கு விரோதமாய் பாளையம் இறங்கினாலும் கர்த்தர் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்கிறேன். நம்ம இப்போ புதிய உடன்படிக்கையின் காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் உபத்திரவங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, நமக்கு விரோதமான சூழ்நிலைகள் உண்டு. நமக்கு விரோதமாய் வருகிற சூழ்நிலைகளில் நாம் ஒருவேளை சிக்கி கொண்டு அவதிப்படுவதை தேவன் பார்க்க மாட்டார், நமக்கு நிச்சயமாக உதவி செய்வார். ஏன்னா உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடுன்னு தான் வேதம் சொல்லுது. உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள்னு சொல்றாரு. உலகம் உங்களை பகைக்கிறதுக்கு முன்னாலே என்ன பகைச்சிட்டு அப்படிங்கிறாரு. அதனால நமக்கு விரோதமாய் சில தீய மனிதர்கள் எழும்பலாம்.
நமக்கு விரோதமாய் சில சூழ்நிலைகள் வரலாம். வேதம் சொல்லுது, நமக்கு விரோதமாய் பாளையம் இறங்கினாலே அவன் எலும்ப கர்த்தர் சிதறடிப்பாராம். அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? சிதறடிக்கிறதுனா என்ன? ஒன்று கிழக்க போவோம், ஒன்று மேற்க போவோம், ஒன்று வடக்க போவோம், ஒன்று தெற்க போவோம். சிதறடிக்கிறது. அப்ப சின்ன பின்னமாக்கிடுவாரு. தெரிஞ்சுக்கிடுங்க, தேவ ஜனத்துக்கு விரோதமாய். நான் இதில் ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். உண்மையான கிறிஸ்தவனுக்கு விரோதமா. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். உண்மையான கிறிஸ்தவர்கள், உண்மையா சத்தியத்துக்கு பயந்து, கர்த்தருக்கு பயந்து, வசனத்துக்கு பயந்து, உண்மையா கர்த்தருக்கு வாழ்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமா எவன் எழும்பினாலும் தேவன் அவனுடைய எலும்பை சிதறடிப்பார். அதே போல உண்மையான ஊழியக்காரன். இன்னைக்கு ஊழியக்காரர்களை நினைத்தால் மிகுந்த மனவேதனையா இருக்கு. உண்மையான உபதேசம், உண்மையா கர்த்தருக்கு பயப்படுற பயம், உண்மையான வாழ்க்கை, பணத்துல உண்மை, பண விஷயத்துல உண்மையா இருக்கணும், எல்லா விஷயத்திலையும் உண்மையா இருக்கணும். அப்படி உண்மையா இருக்கிற ஊழியக்காரனுக்கு விரோதமா யார் எழும்பி வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய சேனை வந்தாலும் சரி, தாவீது சொன்ன மாதிரி சொல்லலாம், எனக்கு எதிராய் ஓர் பாளையம் இறங்கி என் மேல் ஒரு யுத்தம் வந்தாலும், எனக்கு எதிராய் ஓர் பாளையம் இறங்கி என் மேல் ஒரு யுத்தம் வந்தாலும், அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதீனம் வாழ்ந்திடுவேன். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதீனம் வாழ்ந்திடுவேன். நான் ஒரு வார்த்தையை சொல்றேங்க. நீங்கள் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர், நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிரியை செய்யாத தேவன் அல்ல, செயல்படாத தேவன் அல்ல. அவர் செயல்படுகிற தெய்வம். ஆனா ஒண்ணு, அவருக்கு உண்மையா இருக்கிறோமா? அவரை உண்மையா நம்ம நம்புறோமா? அவரை உண்மையா தேடுறோமா? அவருடைய வேதத்தின்படி உண்மையா வாழ்றோமா? உண்மையா கர்த்தருக்கு ஊழியம் செய்யறோமா? இல்ல பிராடு ஊழியக்காரனா இருக்கிறோமா? நீங்க உண்மையான ஊழியக்காரனா இருக்கும்போது உங்களுக்கு எதிர்ப்புகள் வரும், உங்களுக்கு போராட்டங்கள் வரும், உங்களுக்கு அடிகூட விழும். ஆனா ஒண்ணு, அடிச்சவனை, உங்களை தொட்டவனை தேவன் ஒரு நாள் சும்மா விட மாட்டார். சரியா? பாளையம் இறங்குனவனுடைய எலும்புகளையே கர்த்தர் சிதற பண்றாராம். அப்ப தொட்டா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. பாளையம்ங்கிறது இன்னும் பக்கத்திலே வரல. அவன் அந்த பக்கம் பாளையம் இறங்கியிருப்பான், நம்ம இந்த பக்கம் இருப்போம். பாளையம் இறங்குனவனையே அவர் அடிச்சு ஓட விடுறாரு, தொட்டவனை விடுவாரா? புதிய உடன்படிக்கையின் காலத்துல நம்ம அன்பா போறோம், அமைதியா போறோம், நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கோம். ஆனா நமக்கு விரோதமா கை நீட்டுறாங்களா, நமக்கு விரோதமா எழும்புறாங்களா? தேவன் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். சங்கீதம் 2 சொல்லுது, கர்த்தர் அவர்களை பார்த்து நகைப்பாராம். நிறைய பேசலாம், நேரம் இல்லை. சிம்சோனுடைய ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். சிம்சோனுக்கு விரோதமா பாளையம் இறங்கினாங்க. என்னாச்சு தெரியுமா? நான் வாசிக்கிறேன் பாருங்க. நியாயாதிபதியின் புஸ்தகத்துல நியாயாதிபதிகள் 15 போட்டிருக்கு, 15-14. அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்தபோது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் என்ன பண்ணாப்புல சிம்சோன், அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அருந்து போயிற்று. உடனே ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொன்னான். அதுக்கு முன்னால் ஒரு வசனம் இருக்கு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அந்த வசனத்தை படிக்கிறேன். அதே 15:8 போட்டிருக்கு, அவர்களை சின்ன பின்னமாக சங்காரம் பண்ணி. எப்படி சின்ன பின்னமாகனா என்ன? கை தனியா கால் தனியா பிச்சு தூக்கி வீச்சிட்டு போயிட்டான். சிம்சோன் அந்த காரியத்தை செய்யும்படி கர்த்தர் செஞ்சாரு. நான் ஒரு காரியம் சொல்றேன், இது புதிய உடன்படிக்கை. ஆண்டவர் அன்புள்ளவர், உண்மைதான். ஆண்டவர் எந்த அளவுக்கு அன்புள்ளவரோ அந்த அளவுக்கு கண்டிப்புள்ளவர், தம்முடைய பிள்ளைகள் மீது அக்கறை உள்ளவர். ஒரு மனிதன் தேவ ஜனத்துக்கு விரோதமா, தேவ பிள்ளைக்கு விரோதமா தொடர்ந்து அவன் விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருப்பானே, ஆனால் பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் சும்மா இரார். பாளையம் இறங்குனவனுடைய எலும்பையை செதறடிச்சிட்டு வரான். யோசிச்சு பாருங்க. இங்க போட்டு சிம்சோன் சின்ன நம்ம பிச்சு போட்டுட்டு போயிட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஊழியத்துக்கு விரோதமா வர்றாங்கன்னு பயப்படாதீங்க. உங்க திருச்சபைக்கு விரோதமா வர்றாங்கன்னு பயப்படாதீங்க. முழங்கால முடக்குங்க. நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். யாருக்கும் அஞ்சு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்கு பயந்து வாழுங்க. கர்த்தர் உங்களுக்காக எனக்காக பெரிய காரியம் செய்வார். நாளைக்கு இன்னொரு நிகழ்வை பார்ப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. God bless you.